வணக்கம். ஜெய் சமையல். இன்று ஸ்பெஷல் கம்பு, கேழ்வரகு, சோளம் மூணும் போட்டு அரைச்ச மாவுங்க. இது 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். உளுத்தம்ப மாவு கொஞ்சம் ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு போட்டு கிரைண்டரில் அரைச்சதால் நிறைய வந்துச்சு மாவு. இது ரெண்டையும் ஒன்றா கலந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு நைட்டு தோசை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது உடம்புக்கும் ஹெல்த்து. எல்லாம் தானிய வகை. உளுந்து வந்து கை கால் வலியெல்லாம் இருக்காதுங்க. செஞ்சுட்டு பார்க்கலாங்க. உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு பார்க்குறேன். கம்பு, கேழ்வரகு, சோளம் போட்டு எல்லாம் அரைச்ச மாவில் உளுத்தம்பருப்பை போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. 4 மணி நேரம் ஊறின பிறகு சாயங்காலம் டிஃபனாக கூட குழந்தைங்களுக்கு தக்காளி சட்னி விட்டு போட்டு தோசை போட்டு கொடுக்கலாங்க. ஊற வச்ச புளிக்க வச்ச மாவுங்க. இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம். சிறுதானிய தோசைங்க. இது சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்துங்க. திருப்பி போடலாங்க. தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இது போலவே செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க.